1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தரிடத்தில் நம் தேவைகளை, வாஞ்சைகளை, விருப்பங்களை சொல்லி மன்றாட நமக்கு உரிமை உண்டு. தேவனிடம் பெரிய காரியங்களை விசுவாசித்து எதிர்பார்க்க உரிமை உண்டு. அதே வேளையில் தேவனை குறிப்பிட்ட விதமாக செயல்படும்படி நாம் கேட்க முடியாது. விசுவாசம், வைராக்கியம் என்ற போர்வையில் நாம் எதிர்பார்க்கின்ற விதமாக கர்த்தர் செயல்பட வேண்டும் என்று நிர்பந்திக்க முடியாது. அதுபோல தேவ சித்தம் தேட நமக்கு உரிமை உண்டு. ஆனால் அதற்காக யாரோ ஒருவர் சொல்ல வேண்டுமென்று, சொப்பனத்தில் பேச வேண்டுமென்றோ கர்த்தரை கட்டாயப்படுத்த முடியாது. வேறு விதமாகவும், சூழ்நிலைகள் மூலமாகவும், நல்ல சிந்தனைகள் மூலமாகவும் கர்த்தர் அதை செய்ய முடியும். சில காரியங்களை கர்த்தர் நமக்கு தந்துள்ள ஞானத்தையும் அறிவையும் பயன்படுத்தி பரிசுத்தமான பார்வையோடும் நல்ல நோக்கத்தோடும் நாம் செய்ய முன்வர வேண்டும். அதனால்தான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் ஆவிக்குரியவர்களாக தேவனுடைய சத்தத்தை இருதயத்தில் கேட்டு பழகினோம் என்றால் அவருடைய சித்தத்தை கேட்க பிறரிடம் போக தேவையில்லை. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.